மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம். முகுந்தன் ராஜேந்திரன். நான் சின்ன பிள்ளை பூர்வீகமா பாரம்பரியா நாங்கள் இந்த தொழில் தான் பண்ணிட்டு இருக்கோம். இதே சிற்பக்கலை இது கோயில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ அப்பா தாத்தா அவங்களுக்கு அப்பா எல்லாருமே பண்ணிட்டு இருந்தோம். கிருஷ்ணசாமி ராஜேந்திரன் பாரம்பரியமா வந்தவங்க தான். அவருக்கு எங்க தாத்தாவுக்கு அப்பா தானப்பன் அவரு இது சபரி தான் பாரம்பரியா தான் செஞ்சுட்டு இருக்கோம். ஜெயக்கண்ணன் வழிகாட்டி தாத்தா அப்பாவா இருந்தாலும் ஜெயக்கண்ணன் அவர் தான் எனக்கு குருநாதர். நெத்திலையும் ஒரு 15 வருஷம் அவர் கூட தான் இருந்தேன். இப்ப தனியா ஒரு 5 வருஷத்துக்கு 12 வருஷம் இருக்கும். இது வரைக்கும் நான் ஒரு 100 வேலை கிட்ட செஞ்சிருக்கேன். தனிப்பட்ட முறையில அதிகமா 3 நாளை பண்ணிருக்கேன். நெல்லில் அதிகமா பண்ணிருக்கேன். 2 நாளை 3 நாளை. தமிழ்நாடு, ஆந்திரா, மகாராஷ்டிரா, கேரளா, பாண்டிச்சேரி எல்லா ஸ்டேட்டும் போயிருக்கோம். ஆமா பண்ணிட்டு இருக்கோம். என் கூட ஒரு 15 பேர் இருக்காங்க. என்கிட்ட கத்துட்டு போனவங்க ஒரு 50 பேருக்கு மேல இருக்காங்க. நான் உருவாக்கின ஆளுங்க நிறைய 50 பேர் இருக்கு. கண்டிப்பா எதிர்காலம் இருக்கு. நம்மளுடைய பாரம்பரியம் நம்ம கலாச்சாரத்தை வெளிப்படுத்துறது நம்ம இந்த சிற்பக்கலை தான். நம்ம மொழியை வெளிப்படுத்துறது நம்ம இந்த சிற்பக்கலை தான். நம்ம பன்முக தோட்டத்தை கொண்டது இந்த சிற்பக்கலை. உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்ம பண்பாடுனா இந்த சிற்பக்கலை தான் நமக்கு எடுத்து காட்டுறது. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடை குறிப்பிடணும்னா நம்ம சிற்பக்கலை வச்சுதான் நம்ம தமிழ்நாடை குறிப்பிட முடியும். கலாச்சார ரீதியா இருந்தாலும் சரி, நம்ம தமிழ் மொழி ரீதியா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம சிற்பக்கலையை தான் வெளிப்படுறது. அழியாம காப்பீடு பண்ணது அங்கதான். கல்வெட்டுல இருந்து நம்ம தமிழ் எடுத்துக்கிறோம், கல்வெட்டுல இருந்து கலாச்சாரத்தை எடுத்துக்கிறோம். பண்பாடு எப்படி இதுதான் பண்பாடு எல்லாத்தையும் வாழ்வு முறையும் அது இங்கிருந்து ஆரம்பிக்குது. நமக்கு பூர்வீகம் எதா இருந்தாலும் நம்ம ஆதிக்குடி நமக்கு விட்டுட்டு போனதே அதுதான் பெரிய சொத்து நமக்கு. அதுதான் நம்ம கலை. ஆலய பணி என்பது நமக்கு பின்னால நம்ம பேர் சொல்லணும். 2வது நம்ம கலாச்சாரத்தை நம்ம காப்பீடு நம்ம பிள்ளைங்களுக்கு அப்படியே கொடுத்துட்டு போவோம். அவங்க கலைத்துறைக்கு ஜாதி மதம் கிடையாது. அனைத்து பேரும் அவங்கவுங்களுக்கு கத்துக்கிட்டு அவங்க திரும்ப நம்ம எல்லாம் இப்ப ஒரே இதுதான். இடைப்பட்டவங்க ஜாதி மதம் எல்லாம் பிரிஞ்சிடலாம். யாரு வேணா கத்துக்கலாம். எல்லாருமே ஈடுபாடா செய்யலாம். சிவத்தொண்டு செய்யறதுக்கான எல்லாரும் செய்யலாம். இதுல பாகுபாடுலாம் இல்லை. அனுபவ ரீதியா பண்றவங்க அவங்க அடிப்படையில இருந்து அனைத்துமே கத்துட்டு வருவாங்க. படிப்பு ரீதியில இருக்கிறது அவங்களுக்கான அனுபவம் கம்மி தான். படிப்பு பேசிக்கா இப்ப நம்ம ஒரு நாலேஜ் தான். அது படிக்கலாம். ஒரு 70% அவங்க இதா இருக்கலாம். 100% அனுபவம் தான் பேசும். அந்த மண்ணு தரத்தை பார்க்கணும். அந்த இடம் பொருள் லெவல் அந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், அந்த இடத்துக்கு எதுவும் செய்யலாம், அந்த ஊருடைய பொருத்தம் பார்ப்போம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நாங்க பார்த்துதான் நாங்க செய்வோம். இது அனுபவம். படிப்புன்றது இந்த அளவுகோல் மட்டும் கொடுப்பாங்க. அதை மட்டும் படிச்சுட்டு இதை மட்டும் மெஷர்மெண்ட் போட்டு அவங்க செஞ்சிருவாங்க. ஆனா அதனுடைய நம்ம எல்லாமே கத்துக்கணும்னா நம்ம அனுபவம் தான் முக்கியம். இப்போ முன்னாடி பாத்தீங்கன்னா கருங்கல் வெளி ஆலயங்கள் மட்டும் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆமா முன்னோர்கள் கருங்கல் சுண்ணாம்பு வேலை இல்லாதப்பட்ட இடத்துல சுண்ணாம்பு பொருளாதாரம் தான். அதெல்லாம் உண்டு. ரெண்டுலயுமே உண்டு. ரெண்டுலயுமே நம்ம கருவறையில எப்பயுமே ஆயுள் காலம் குறிப்பிட முடியாத ஒரு கருங்கல்ல செய்யறோம்னா ஆயுள் காலம் நம்ம கணிக்க முடியாது. அது இன்னும் எத்தனை லட்சம் ஆண்டுகள்னாலும் இருக்கும், அங்கேயே இருக்கும். அதனாலதான் அது கருவறையில இருக்கிறது மட்டும்தான். அது கருவறை எதுக்கு நம்ம அது கருவறை
பஞ்ச வேலை போட்டு செய்யறோம்னா பஞ்ச யாக குண்டங்களுடைய அமைப்புல அந்த பீடங்கள் அமைக்கப்படும், பஞ்ச வர்க்கங்கள். அதுக்குள்ளார அக்னி ரூபத்துல அவங்க வந்து நம்ம ஒரு வடிவமா கும்பிடுறோம். ஆனா அந்த அக்னியோட சக்தி அங்க இருக்கும். அதனாலதான் மூளை வரை நம்ம பிரதிஷ்டை பண்ணி வைக்கிறோம். சில தவறுகள் நடக்குது, சபதிகள் பண்ணல. நம்ம இப்ப பணியாட்கள் வச்சிருக்கோம், சிறு தவறு நடக்கிறதுனால அது எல்லாருக்கும் பாதிக்கப்படுற மாதிரி இருக்கு. அதனால ஒரே கண்ணோட்டத்துல பாக்குற மாதிரி இருக்கு. நல்லவங்களுக்கும் அந்த பேர் கெட்ட பேரா அமைஞ்சு போகுது. ஒரு தவறு செய்யறதுனால மற்றவங்களுக்கும் அதே பேர். இப்ப ஒரு போலீஸ் நல்ல போலீஸ் இருப்பாங்க, ஒரு போலீஸ் கெட்ட போலீஸா இருக்காங்க. எல்லாரையும் நம்ம பாக்குறோமா, பார்வை அப்படி மாற்றமா இருக்கு. அதுதான் ஆலயம் என்பதே வந்து நம்மளுடைய பண்பாடையும் கலாச்சாரத்தையும் நம்ம முன்னோர்கள் வந்து பின்னால வர சங்கதிகளுக்கு எல்லாத்தையுமே கொடுக்கணும், அடையாளமா விட்டுட்டு போனாங்க. இதுதான் நம்ம பண்பாடு, இதுதான் நம்ம மொழி, இதுதான் கலாச்சாரம். உலகத்துக்கு எடுத்துக்காட்டு இதுதான், முதன்மையா இருக்கிறது இதுதான். அதுக்காக அதை அழியாம பார்க்கணுன்றதுனால அவங்க கருங்கல்ல அது எல்லாத்தையுமே அந்த காலகட்டத்துல அது அழியாத ஒரு புகழை சேரணும்னு செஞ்சாங்க. அதான் நமக்கு திருப்பி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை நிறைய நம்ம பாதுகாத்து நமக்கு பின்னால வர சங்கதிகளையும் அங்க அப்படியே கொடுக்கணும். நம்ம நிறைய நம்ம வந்து அதுல போயிட்டு நிறைய அழிஞ்சு போச்சு. பிரிட்டிஷ் கால இதுல படையெடுப்புல எல்லாம் அழிஞ்சு போச்சு. இல்ல அது மீதி இருக்கிறதையாவது நம்ம அதை திரும்ப அதை இருக்கிறத ஒவ்வொன்றும் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கத்து கொடுத்துட்டு போனோம், இதுதான் சொல்லி கொடுத்துட்டு போனோம். அவங்க பிள்ளைக்கு அவங்க எல்லாமே ட்ரெயின் பண்ணிப்பாங்க. இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும், எங்க தாத்தாவுக்கு சொல்லணும். கிருஷ்ணசாமி, எங்க சித்தப்பா ஜெயகண்ணன், அவர்தான் எனக்கு குருநாதர். அடுத்தது என் கூட வேலை செய்யறவங்க இருக்காங்க, நிறைய பேர் நிறைய இருக்கு. இப்ப இந்த வேலையில இப்ப பாலமுருகன் சபதி ஒருத்தர் அவங்க கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்றாங்க. அவங்க வந்து மயிலாடுதுறை பக்கம் தான், சீர்காழி பக்கம். நம்ம கலையை கத்துக்கணும், அன்பாட கத்துக்கணும். அது மாதிரி அறம் தவறாம நடக்கணும்ன்றதுல இதான் இந்த கலை சொல்லி தர்றது. அதை புரிஞ்சு நடந்துட்டு திரும்ப நம்ம பின்னாடி வரவங்களுக்கு இதையே நம்ம சொல்லி கொடுக்கணும். கண்டிப்பா அவங்க வந்து நிறைய செய்யணும். எங்களுக்கு நிறைய இழந்துட்டோம், நிறைய வந்து எதுவுமே கிடைக்கல. அதாவது இப்போ ஒரு சம்பளம் வந்து நம்ம இப்போ பேசுறோம்னா, ஊருக்காரங்களை பேசுறோம்னா இதுக்கு ஒரு பிக்சர் ரேட்டு மாதிரி இல்லை. அதனால இருக்கவங்க ஒரு போட்டா போட்டு ஒரு இது பண்ணிட்டு போற மாதிரி இருக்கு. சில விஷயங்கள் அந்த மாதிரி நடக்குது. அதே போல எங்களுக்குன்னு ஒரு சிற்பிகளுக்குன்னு வந்து எங்களுக்குன்னு ஒரு சங்கம் இல்லை. சங்கத்தை உருவாக்குறதுக்காக அம்மா வந்து கொண்டு வந்தாங்க, அது இடையில தடைப்பட்டு நின்று போச்சு. அதுக்கப்புறம் அது மேற்கொண்டு செயல்படுத்தல. இப்ப கட்டிட தொழிலுக்கு இருக்கு, இந்த ஸ்தபதி தொழிலுக்கான சங்கமும் அதுக்கான பொருளாதாரமும் வந்து கவர்மெண்ட் அமைச்சு கொடுக்கணும். அதுக்கான ஏதோ ஒரு கோயில் வேலை நடக்கும், அவங்களுக்கான இதை கொடுக்கணும். கண்டிப்பா. ரொம்ப நன்றி.